சூப்பராக இருக்கும். வயிறு பசிக்குதா, அது தலை சுத்துறனால வயிறு பசிக்குதுடா, நின்றுனால வயிறு பசிக்கான்னு தெரியல. சமோசா பாவம் வாங்க வந்துட்டேன். நின்று வயிறு பசிக்கா, தலை சுத்துது, அது எதுனால தெரியல. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நின்று அங்கே பயங்கரமாக தலை சுற்றுது. அதனால ஒரு சமோசா பாவம் வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு பஸ் வந்துட்டுனா இதை வச்சு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வண்டியில் போய் சாப்பிடுவோம். இப்போது பஜ்ஜி பாவம் சமோசா பாவம் சாப்பிடல. பஸ்ஸு வந்துட்டு, ஆனால் எனக்கு சிவரி விழுப்புர பஸ்ஸு வரல, கன்சோலி பஸ்ஸு வரல, சாரி பாசி பஸ்ஸு வரல, கன்சோலி பஸ் தான் வந்திருக்கு. வேறு வெளியே டிராஃபிக்காக இருக்குது. போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த 1 மணி நேரத்தில் நம்ம தண்ணியை குடிச்சிட்டு தூக்கத்தை போட்டுக்கலாம். அந்தளவு டயர்டாக இருக்குது. செக் பவானி லெஃப்ட் சைடில் அப்போ கடையிலேருந்து பிறப்பிட்டாச்சு. ஏன் பிறப்பிட்டாச்சுன்னா மணி 7 ஆகுது. இன்றைக்கி எங்களுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது. 2 வீட்டில் போய் கூலர் ஃபிட் பண்ணணும், கேஸ் ஃபிட் பண்ணணும். நைட்டில் 11 ஆகலாம், 12 ஆகலாம். இவர் சொல்கிறார், நீ பில்டிங்கில் எவ்வளோ நேரம் காற்று இருப்பேன், நீ காற்றுலாம் இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு பிறப்பிடு. இப்போ நான் இங்கேருந்து இத்தனை மணிக்கு பிறப்பிட்டுருக்கேன். இங்கேருந்து இப்போ நம்ம எப்படி வண்டி ஏறி எப்படி போகிறோன்னு தெரியல. என்னை வழி விடாமல் எங்கே போகிற இந்த நேரத்தில் நீ போக மாட்டேங்கிற கூடயே வராங்க. ஆனால் இதுக்கு அந்த பக்கம் தான் மற்ற பிள்ளைங்க இருக்காங்க. அந்த ஏரியா பிள்ளைங்க இவங்களும் அடிச்சிருவாங்க. போங்கடா வீட்டுக்கு போங்கடா. ஆய், எப்போவுமே சின்ன வேலையாக இருந்ததுன்னா நான் பில்டிங்கில் நிற்பேன். அவர் போய் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவார். இன்றைக்கி 2-3 வீட்டுக்கு போகணும். ஒருத்தங்க கூலர் ஃபிட் பண்ணணும். எப்படி குறைஞ்சதுக்கு அது 2 மணி நேரம் போகும். கடையை 9 மணி நேரம் அடைச்சிட்டு அங்கே 11 மணி ஆயிரும். இப்போ இன்னொரு இடத்துக்கும் போகணும். அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டில் 12-1 மணி ஆயிரும். இப்போ நான் எப்போ போய் சோத்தை பொங்க இவர் நீ பாட்டில் வீட்டுக்கு போ. இல்லை வீட்டுக்கு போனோடனே சோறை பொங்குற பேரில் இருக்க பாத்திரலாம் போட்டு உடைப்பேன். அந்த வம்பே வேண்டான்னு என்னை வழி அனுப்பி நீ வீட்டுக்கு போய் சாமின்னு என்னை வழி அனுப்பிட்டாரு. சரி, அதனால் இந்த நேரத்துக்கு அப்புறம் போகிறதுக்கும் எனக்கு போனால் ஓரளவுக்கு நானுமே 9:30 மணி வரைக்கும் வீடு சேர்ந்துடலாம். பகல் நேரத்தில் எப்படியாவது வந்துடும். சாயங்கால நேரத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். வண்டி கிடைக்க ரொம்ப ரேர். என்னமோ வாங்க என் கூட. நான் எப்படி போகிறேன், ட்ரெயினில் போகிறேன்னா பஸ்ஸில் போகிறேன்னா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். ஏசி பஸ் இருக்குது. நேராக என் வீட்டு பக்கத்து சிபிடி வேலாப்பூர் போயிடுவோம். ஆனால் அந்த வண்டி கிடைக்குமா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சரிங்களா, அவர் சொல்கிறதும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் போய் வீட்டில் வேலை செய்வார். நம்ம காற்று கிடக்கும். வாட்ச்மேன் யார் என்ன ஏது, சில பில்டிங்கில் வந்து உள்ளே விட மாட்டாங்க. கொசு கடியில் வெளியே நான் கடந்து காற்று கிடக்கிறது. நான் வீட்டுக்கு போனாலும் சோத்தா கீத்த பொங்கி நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதனால இப்போ நான் பிறப்பிட்டாச்சு. எப்போ வந்து சிபிடி வேலாப்பூர் பஸ் வேணுமோ அப்போ கிடைக்காது. இப்போ வேண்டாமோ அந்த நேரத்தில் வரிசையாக போகும். ஏசி பஸ்ஸுனால் டக்குன்னு ஒரே பஸ்ஸில் உட்காந்துட்டு நல்லா குழுக்குன்னு காற்றுல போயிடலாம். சரி, நம்ம நினைக்கிறதுலாம் எங்கே நடக்குது. வரட்டும். நம்மளும் பஸ்ஸா ஆட்டோவா ட்ரெயினா எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ என்ன, அது மாதிரி தான் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் தான் எதுவுமே முடிவு எடுக்க முடியும். ரொம்ப டேஞ்சர். கொஞ்சம் கூட பப்ளிக் வராங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. நமக்குமே பொறுமை இல்லை, வண்டிக்காரங்களும் பொறுமை இல்லை. இங்கே கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கிராஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஹைவே பார்த்தீங்களா, அவங்க நம்மளை திட்டுவாங்க, கண்டு தெரியலையான்னு கேட்பாங்க. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இது வரைக்கும் போனதே இல்லை. சரி, இப்போ கோயிலுக்கெலாம் போனால் பார்த்துங்க ராங் சைடில் எப்படி வராங்க பாருங்கள். அந்த அளவு மும்பையில் க்ரௌடு. எனக்கு அவர் வேலை விடுற நேரம் பார்த்தீங்களா, அவர் எந்த பில்டிங்க்கு வேலைக்கு போகிறாருன்னா சன்ரைஸ்க்கு போகிறாரு. அங்கே தான் எங்கள் அக்கா மகனுமே இருக்காங்க. ஏன்னா எங்கள் அக்கா மகனும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அக்கா மருமகளும் வேலைக்கு போகிறாங்க, பசங்களும் எல்லாம் காலேஜு ஸ்கூலு. இப்போ பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. நம்ம எப்படி ஒரு வேலைன்னு வந்த பிறகு யாராவது கெஸ்ட் வந்துட்டால் நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகிருமோ டயர்டாகிருமோ அந்த மாதிரி பாவம் எங்கள் அக்கா மருமகளுமே 10-11 மணி அவங்க வீட்டுக்கு. நமக்கு எதுக்கு இப்போ நம்மளால் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுவா. இப்போ அவங்க பகல் ஃபுல்லாக வீட்டில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் அவங்களே எங்கள் அக்கா மருமகளே வேலைக்கு போய்ட்டு அவங்க டயர்டாக வருவாங்க. இவங்க சொன்னால் நீ அங்கே போய் உட்காரியா அப்படின்னு. நான் சொல்ல வேண்டாம், இங்கே 12 மணி ஆயிரும், அவங்க தூக்கத்தையும் கெடுக்கக்கூடாது. நான் போனால் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இருந்தாலுமே நம்ம அவங்க தூக்கத்தையும் கெடுக்காண்டா அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணலாம். நான் வீட்டில் போய் என் வேலையை பார்ப்பேன். நான் பஸ் ஸ்டாப்பு வந்தாச்சு. ரோடில் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். வண்டிக்காரங்க பார்த்தீங்களா, இப்படி தான் நமக்கு வண்டி மனுஷனுக்கு நிற்கிறதுக்கு இடையிலாமல் வண்டி கொண்டு வந்து காலில் இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு சாரியும் சொல்லாமல் போயிடுவாங்க. அவங்க சாரி சொல்லாமல் கால் சரியாக போகுது, அது கிடையாது. இந்தியனா கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆகிட்டு இன்னும் பஸ்ஸு காரெலாம் காணும். அவ்வளோ டிராஃபிக் நடந்து போய் இருக்குது. நான் நினைக்கிறேன் 12 மணி 1 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். நான் அதுக்கப்புறம் தான் போய் சேருவேன் போல். வண்டியை ஒன்றும் காணும்.
நிற்காம போகிறாங்க பாருங்கள் எப்படி பப்ளிக் நிற்காங்க பஸ் ஸ்டாப்பில். அவர் அந்த பக்கம் இப்படி போகிறார், வெறும் வண்டி எடுத்துகிட்டு இப்படி போகிறாரு பாருங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு இன்னும் பஸ்ஸை காணும். இதுக்குள்ளே நான் பைக்கில் போயிருந்தேன், வீட்டுக்கு 3/4 வழி போயிருப்போம் போல். எப்போ பஸ் வருது தெரியல, கால்லாம் வலிக்குது. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு பஸ்ஸை வர காணும். நான் இப்போ பேசாமல் இந்த கல்லில் உட்கார போகிறேன். இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காரனா இருட்டாக இருக்குது, காலில் எதுவும் பூச்சி கீச்சி கிடச்சான்னு தெரியாது. ஏன்னா பயங்கரமாக தலை சுற்றுது, நிற்க முடியல, கால் வேறு வலிக்கா. எப்போ தான் பஸ் வரும்னு பார்க்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலை முன்னே உட்காந்து மாட்டியிருக்கேன். சரி, இருந்தாலும் அவரு வர்றதுக்குமே வீட்டில் போய் சோட்டை பொங்கல்னு வந்தால் இங்கே இந்த நிலமையாக இருக்குது. சாயங்காலம் ஆஃபீஸ் விடுற நேரம் பார்த்தீங்களா. நான் வாசி பஸ் ஒன்று விட்டுட்டேன், துர்பானாக்கா பஸ் ஒன்று விட்டேன். எனக்கு சிப்டிபேட்டா பஸ் வேணும். இப்போ எந்த பஸ் வந்தால் ஏறி அங்கேருந்து எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். நிற்க முடியல, பயங்கர தலை சுற்றுது. அதான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உட்காந்துட்டேன். இதில் வேறு எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போய் 1 மணி நேரம் வா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்காரு. பேசாமல் நீ பிறப்பு கடைக்கு வா, நம்ம சேர்ந்து உடனடியாக போகலான்னு. சேர்ந்து 12 மணிக்கு போய் நான் என்ன செய்வேன். வீட்டுக்கு வீடு 4-5 பைக்கும் கார் இருக்குன்னு ஜம்முன்னு வேலைக்கு போகணுமா, ஏறி வந்துமா காற்று கிடக்க வேண்டாம். வயிறு பசிக்குதா, அது தலை சுத்துறனால வயிறு பசிக்குதுடா, நின்றுனால வயிறு பசிக்கான்னு தெரியல. ஒரு சமோசா பாவம் வாங்க வந்துட்டேன். நின்று வயிறு பசிக்கா, தலை சுத்துது, அது எதுனால தெரியல. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நின்று அங்கே பயங்கரமாக தலை சுற்றுது. அதனால் ஒரு சமோசா பாவம் வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட்டு பஸ் வந்துட்டுனா இதை வச்சு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வண்டியில் போய் சாப்பிடுவோம். இப்போது பஜ்ஜி பாவம் சமோசா பாவம் சாப்பிடல, பஸ்ஸு வந்துட்டு. ஆனால் எனக்கு சிவரி விழுப்புர பஸ்ஸு வரல, கன்சோலி பஸ் வரல, சாரி வாசி பஸ் வரல, கன்சோலி பஸ் தான் வந்திருக்கு. உட்காருக்கு இடம் கிடச்சா நல்லாயிருக்கும், கால் பயங்கரமாக வலிக்குது. பார்த்தது சிபிடி வேலாப்பூர் வாசி பஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம கன்சோலி பஸ் ஓகே, பரவாயில்ல. 1 மணி நேரம் காற்று கிடந்து ஒரு சமோசா பாவம் வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தலை சுற்றி போயிருக்கு. 1 மணி நேரம் காற்று கிடந்ததுக்கு தலை சுற்று மாதிரி வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஏசியில் சூப்பராக உட்காந்துட்டேன். ஜன்னலோட சீட்டு ஏசி சூப்பராக இருக்குது. இன்னும் கன்சோலிலேருந்து எப்படி போகணும்னு பார்க்கலாம். இருக்கிற வெளியே டிராஃபிக்காக இருக்குது, போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்தில் நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் தூக்கத்தை போட்டுக்கலாம். அந்தளவு டயர்டாக இருக்குது. கீழே காற்று கிடந்த பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த சமோசா பாவம் சாப்பிட்டதுக்கும் ஒரு ஏசி காற்று பட்டது அப்படியே சுகமாக இருக்குது உடம்பு. டிராஃபிக் காரணமாக கடந்த 10-15 நிமிஷம் ஒரே இடத்துல வண்டி நிற்கிது. வேலைக்கு போயிட்டு வீட்டில் போய் வேலை பார்க்குற பெண்கள் வீட்டு வேலையும் பார்த்து வெளியே ஆஃபீஸில் வேலை பார்த்து அவங்களும் டயர்ட் ஆகிடுவாங்க. பஸ்ஸு மணிக்கணக்கில் காற்று வைக்கணும். இப்படி டிராஃபிக்காக பஸ்ஸு ஒரே இடத்துல நிற்கணும். அவசரம் வீட்டுக்கு போகணும். பெண்கள் நிலமெல்லாம் என்ன ஆகும். அதில் பஸ்ஸு ஒரே இடத்துல 10-15 நிமிஷமாக நிற்கிது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். பஸ்ஸில் உட்காந்துட்டுனேன். டிராஃபிக் சிக்னல் அது வேறு அவ்வளோ மாட்டுது. வேலைக்கு போய் வர பெண்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுதுங்க. ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்கணும், வீட்லேயே வேலை பார்க்கணும். நான் ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்க்கல. இருந்தாலும் என் பக்கத்தில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்கலாம் முடியாது. அவங்கள வீட்டில் போய் சமையல் பண்ணி கணவருக்கு சாப்பாடு கொடுத்து, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அதோட வயசானவங்க மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கும் கவனிக்கணும். பஸ் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது. அந்த அளவு டிராஃபிக்காக இருக்குது. பஸ் விட்டு இறங்கிடலாம். பஸ்ஸுமே பிறப்பு சூப்பராக தூக்கத்தை போட்டேன். பஸ் விட்டு இறங்குறதே விருப்பம் இல்லை. நம்ம கன்சோலி ஸ்டேஷன் வந்தாச்சு. கன்சோலி ஸ்டேஷன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வெல்கம் யூ. இங்கே நம்ம டக்குன்னு ட்ரெயின் வந்துடும். இங்கே டிக்கெட் எடுக்கணும் அவசியம். பாஸ் இருக்குது. இங்கேருந்து நமக்கு இப்போது பன்வேல் ட்ரெயின் வேணும். இப்போது நேருல் இண்டிகம் போட்டிருக்கு. நான் பேசாமல் இதை தான் ஏற போகிறேன். ஏன்னா பன்வேல் ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியாது. கோட்டை விட்டு நின்றுடக்கூடாது. நேருல் போய்ட்டு டக்குன்னு வண்டி கிடச்சிரும். ரொம்ப டயர்டாக இருக்குது. இது பேசாமல் எங்கள் வீட்டுக்கார கூட பேசலாம் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று இருக்குது. முடியல, உட்காந்துக்கலாம். அவ்வளோ டயர்டாக இருக்குது. இப்போ நேருல் ட்ரெயின் வந்துட்டு பேர் ஏறிடலாம். முடிச்சும் போது எங்கன்னா உட்காருவோம். அந்த அளவு டயர்டாக இருக்குது. திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு டயர்டாக மாட்டோம் போல இருக்குது. அவ்வளோ டயர்டாகிட்டேன். இப்போ நேருல் வந்தாச்சு. அடுத்து இப்போ பன்வேல் ட்ரெயினுக்காக வெயிட்டிங்.
எப்பவுமே ட்ரெயினில் இறங்குவேன், ஓடுவேன், நடப்பேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிட்டு. ஏன்னா அங்கே ஒரு 1.25 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிட்டு. 10 மணிக்கு கடையில் திறப்பிட்டேன். இப்போ நேர்களுக்கு 10:05 வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ 10:15க்கு நமக்கு பன்வேல் ட்ரெயின் வரும். இந்த ட்ரெயினில் தான் இப்போ நான் வந்து இறங்கினேன். ட்ரெயினும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு கூட்டமாக டயர்டாக வராங்க பாருங்கள். இவ்வளோ நேரத்துக்கு உள்ள வந்து ரஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னா இது பன்வேல் போகுது, அதனால அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்மளும் ஏறிடலாம். உட்காரக்கு இடம் இல்லை, வாசல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரே ஸ்டாப் தான், நேர்களுக்கு அடுத்து சிபியும் இல்லை சிபிடி சிபிடி பேலாப்பூர் வந்தாச்சு. இந்த ட்ரெயின் நன்றி என்னை கொண்டாந்து பத்திரமா சேர்த்ததுக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை. வீட்டுக்கு போனால் வேலை பார்க்கணும் பார்த்தீங்களா. பாருங்க பெரிய காற்றாடிக்கணும், இன்னும் காற்று வாங்குவோம். சூப்பராக இருக்கு. காற்றோட குசியை தாங்க. சரி ஃப்ரெண்ட், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். ரொம்ப டயர்டாகிட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல டயர்ட் இல்லாமல் ப்ளஸ் வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருமே பார்க்குறீங்க, ஒரு லைக் தர மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லுவேன். இன்றைக்கி பயங்கர டயர்ட். நாளை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடியோவில் சந்திக்கிற உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ. முதல் முறையை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மணி 11.